சோழர்களுடைய 2வது தலைநகரமாக இருந்தது தான் பழையறை. இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு கீழே பழையறை அப்படின்ற பேர் வந்து சொல்கிறாங்க. ராஜராஜா ஒன்னோட காலத்தில் இதை நந்திபுரம் அப்படின்னும், ராஜேந்திரா ஒன்னோட காலத்தில் இதை முடிக்கொண்ட சோழபுரம் அப்படின்னு அழைச்சாங்க. 2வது ராஜராஜன் காலத்தில் தான் வந்து இதை ராஜராஜபுரம் அப்படின்னு சொல்லி பழையறை வந்து சோழர்களுடைய தலைநகரமாக வந்து அறிவிச்சாங்க. சோழர்களுடைய கல்வெட்டுக்கள் எல்லாமே வந்து பழையறையில் பெரிய கோட்டை, மாளிகை இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து தேடுற விதமாக 1984 வந்து கீழப்பழையறையில் சிஸ்டமேட்டிக்காக எக்ஸ்கவேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி நடத்தப்பட்ட அகலாய்வில் நிறைய பானை ஓடுகள் வந்து கிடச்சிச்சு. அதெல்லாம் டேட் பண்ணும்போது அது வந்து மிடிவல் பீரியடுக்கு கொண்டு போகுது, அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி நடத்தப்பட்ட அகலாய்வில் கீழப்பழையறையில் என்னென்னலாம் கிடச்சிச்சு அப்படின்னும் பழையறையோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி ரிலேட்டடாக நீங்கள் கான்டென்ட் பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சோழர் காலத்தில் பழையறை வந்து ஒரு குட்டி கிராமமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து கீழப்பழையறை அப்படின்னு அழைச்சாங்க. அதை சுற்றி வந்து இன்னும் குட்டி குட்டி கிராமங்கள் இருந்துச்சு. அதை வந்து ஹேம்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நுழையூர், சோழ மாளிகை, ராஜேந்திரம்பேட்டை, கீழப்பழையறை சுற்றி இந்த கிராமம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 4 ஆர்மி ஸ்டேஷன்ஸும் வந்து பழையறையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தாராசுரமில் நந்தன்மேடு வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பல்லவர் காலத்துல வந்து இந்த பழையறையை வந்து நந்திபுரம் அப்படின்ற பேர்ல வந்து அழைச்சிருக்காங்க. சோழர் காலத்து கல்வெட்டிலேயே வந்து பழையறையில பெரிய பெரிய கோட்டையும் மாளிகையும் இருந்துச்சு அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்காங்க. ராஜேந்திரா ஒன்னோட கல்வெட்டுல கூட பழையறையில இருந்த ஒரு பேலஸ் பத்தி வந்து குறிப்புகள் இருக்கு. அதை வந்து மதுராந்தகன் திருமாளிகை அப்படின்ற பேர்ல வந்து அழைச்சிருக்காங்க. 1964 65 வரை ஒரு வருஷம் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்கவேஷன் அப்படின்னா தான் அகலாய்வு, எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னா சும்மா மேல் பரப்பை மட்டும் பார்க்கறது, உள்ளே தோண்ட மாட்டாங்க, மேலோட்டமாக பார்க்கறது. அப்படி வந்து நந்தன்மேட்லேயும் சோழன் மாளிகையிலையும் ஒரு வருஷம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா மெகாலித்திக் ஏர்ன்ஸும் பிரிக்ஸும் சோழர் காலத்தோடது வந்து கிடச்சிருக்கு. மெகாலித்திக் ஏர்ன்ஸ் அப்படின்னா பெருங்கற்காலத்தோட கலசங்கள் அது வந்து கிடச்சிருக்கு. அதெல்லாம் தவிர்த்து கீழப்பழையறை, நந்தன் கோயில் இங்கெல்லாம் வந்து மிடிவல் பீரியட் சேர்ந்த சில ஆன்டிக்விட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேறு சில பொருள்லாம் வந்து கிடச்சிருக்கு. 1984 தான் வந்து கீழப்பழையறையில் சிஸ்டமேட்டிக்காக எக்ஸ்கவேஷன் வந்து நடத்தப்படுது. அதாவது அந்த அகலாய்வில் வந்து சோழர்களுடைய பேலஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறக்காக நடத்தப்படுது. இதில் வந்து 3 ட்ரென்ச்சாக வந்து முதல்ல பிரிக்கிறாங்க. இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதான் வந்து ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து 3 இடத்துல வந்து பண்ணப்படுது. இப்படி பண்ணப்பட்டு பாட்ரிஸ் எல்லாம் நிறையா கிடைக்குது. அந்த பானையை வச்சு தான் வந்து நம்ம காலத்தை வந்து கணிக்க முடியும். அந்த பானையை வச்சு காலத்தை கணிச்சு தான் வந்து இது மிடிவல் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பீரியட் 1, பீரியட் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியட் 1 வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு வரை வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர், பெயிண்டட் ஷீட்ஸ் இதெல்லாம் கிடச்சிருக்கு. பீரியட் 2ன்னு சொல்லப்படுறது லேட் மிடிவல் கல்ச்சர், அது வந்து ஏர்லி மிடிவல் கல்ச்சர். இதை வந்து லேட் மிடிவல் கல்ச்சர்னு பிரிக்கிறாங்க. இதில் வந்து ரெட் வேர், பிளாக் வேர், பார்சிலியன் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. இதோட காலம் வந்து கிபி 800 1400 வரை. இதெல்லாம் தவிர்த்து வேறு என்ன ஆன்டிக்விட்டிஸ் கிடச்சிருக்கு, அதாவது பொருளாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த பானை ஓடுகளே வந்து டெக்கரேட்டடாக வந்து கிடச்சிருக்கு, பெயிண்டடாகவும் கிடச்சிருக்கு. அதாவது பானைகள் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து டெக்கரேஷன் மாதிரி லைன், டபுள் லைன், சிங்கிள் லைன் அப்படியெல்லாம் போட்டு கிடச்சிருக்கு. 2வது அயன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது அயன் நெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கு, காப்பர் நெயில்ஸ் இதெல்லாம் கிடச்சிருக்கு. 3வது வந்து பேங்கிள் பீசஸ் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 பேங்கிள் பீசஸ் வந்து மிடிவல் பீரியடை சேர்ந்தது வந்து பழையறையில் கிடச்சிருக்கு. அதில் 18 வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் 2 வந்து ஷெல் பேங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் பேங்கிள் வந்து பிளாக்கு, ப்ளூ, எல்லோ இந்த கலரில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 4வது டெரக்கோட்டா லேம்ப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஒரு ட்ரென்ச்சில் வந்து புரோக்கன் லேம்ப்ஸாக கிடச்சிருக்கு, உடஞ்சி கிடச்சிருக்கு. இன்னொரு ட்ரென்ச்சில் வந்து பிரேக் ஆகாமல் ஃபுல் லேம்ப் வந்து இன்னொரு ட்ரென்ச்சில் கிடச்சிருக்கு. இந்த லேம்பே வந்து 2 டைப்பில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து குட்டியாக கிடச்சிருக்கு, அதாவது இப்போ நம்ம மாடர்ன் லேம்ப்பு ஒரே ஒரு விக் மட்டும் நடுவில் இருக்கிற மாதிரி, ஒரே ஒரு திரி இருக்கிற மாதிரி ஒரு லேம்ப் குட்டியாக வந்து கிடச்சிருக்கு. இன்னொரு டைப் வந்து பெருசாக சர்க்குலர் லேம்ப் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து 4 விக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 4 பக்கம் வந்து நம்ம வந்து தீபம் பத்துற மாதிரி 4 சைடு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தான் வந்து கீழப்பழையறையில் கிடைக்கப்பட்ட ஆன்டிக்விட்டிஸ். இதெல்லாம் தவிர்த்து பழையறையில் சோமேஸ்வரரோட கோயில் ஒன்று வந்து இருக்குது. கும்பகோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர். மூலவர் வந்து தர்மபுரீஸ்வரராக வந்து சோமேஸ்வரர் தான் இருப்பார், பார்வதியும் இருப்பாங்க. இதை தவிர்த்து பழையறையை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி ரிலேட்டடாக கான்டென்ட் எல்லாம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.